வணக்கம், வெல்கம் டு Designershand. இந்த வீடியோவில் இந்த டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டால் வந்து நான் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளே பார்த்திங்கன்னா வீட்லேயே பண்ண க்ளே. இது வந்து தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கலர் கலக்காத க்ளே எடுத்து நல்லா பால் மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிறேன். கலர் கலந்த க்ளே, அதாவது ஒயிட் கலர் கலந்த க்ளே கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே சைஸ்க்கு நிறைய பால்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பால்ஸ் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு பால் மாதிரி பெரிய பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து ஒயிட் கலர், அதாவது ஒயிட் க்ளூ வந்து யூஸ் பண்ணி, ஒயிட் கம் யூஸ் பண்ணி இந்த பாலை வந்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பால்ஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். நல்லா க்ளூ நிறைய அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்புறமா காஞ்சிட்டதுக்கப்புறம் மிச்சம் 10 பால்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி எடுத்துக்கலாம். நல்லா நெருங்க கிட்ட ஒட்டுங்க. அப்போ தான் வந்து இந்த க்ளே வந்து காஞ்சதுன்னா சுருங்கும். ஸோ ஹோல்ஸ் தெரியும். அந்த ஹோல்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா கிட்ட நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போது பிளாக் கலர் க்ளே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கீழே வச்சு நீங்கள் திரட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நான் இது பெருசு, இதில் வந்து கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கிறேன். இதுதான் கால். நம்ம 4 செய்ய போகிறோம் இதே மாதிரி. இது இப்போ பார்த்திங்கன்னா நான் டூத் ஸ்டிக், அதாவது வந்து பல்குத்துற குச்சி இல்லைன்னா வந்து கம்பி, அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த க்ளேயில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸ்க்கு 4 கால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் பிளாக் கலர் க்ளே எடுத்து நல்லா பால் மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் திரட்டிட்டு நான் வந்து 2 ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒன் சைட் மட்டும் நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வாய் எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குச்சி வச்சு ஒரு சின்ன ஹோல் ஒன் சைடில் ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது காது செய்ய போகிறோம். ஒரு திலகம் மாதிரி செஞ்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா காது வந்துடும். அதாவது நம்ம வாய் செஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேல் பகுதியில் க்ளூ யூஸ் பண்ணி, அதாவது போட்டுட்டு அது மேலே இந்த காதை வந்து ஒட்டிக்கலாம். 2 காதையும் ஒட்டியாச்சு. பக்கத்தில் ஒட்டிட்டு நம்ம லெக் செஞ்சு வச்சோம் இல்லையா, நான் நிறைய பிளாக் கலர் வந்து நீட்டாக செஞ்சுட்டேன். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் பால் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கீழே வந்து ஒரு 4 ஹோல் போட்டுக்கலாம். நான் 4 ஹோல் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு ஒரே சைஸ்க்கு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நம்ம லெக்ஸ் எடுத்து செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 4த்தையுமே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கண்ணு செய்ய போகிறேன். ஒயிட் கலர் க்ளே எடுத்து ரோல் பண்ணி இதில் வந்து நான் கண்ணு ஒட்டிக்கிறேன். 2 கண்ணையும் க்ளூ யூஸ் பண்ணி. இப்போ வந்து பிளாக் கலர் க்ளே எடுத்து இமை செய்ய போகிறோம். ஒரு ரவுண்டாக பால் மாதிரி திரட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி இந்த கண்ணுக்கு மேலே ஒட்டிக்கலாம். செமி சர்க்கிள் மாதிரி எடுத்து பாருங்கள், சர்க்கிள் வந்து மேல் சைடு வருது. எப்படி வருது பாருங்கள். அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டலைன்னா க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போது சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டூத் ஸ்டிக் வந்து இந்த தலைக்கு அட்டாச் பண்ணிவிட்டு உடம்புலையும் அந்த ஹோல் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியாக பிளாக் கலர் க்ளே எடுத்து ரவுண்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க கண்ணுக்கு.